மேச ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்குங்க? உங்களுடைய மனதைரியம் எப்படி இருக்குது? என்னம்மா பிரித்து கேட்குறேன், மொத்தமாகவே சொல்கிறேன், நாங்கள் நல்லாவே இல்லை. நாங்கள் நம்புகிறவங்க எல்லாருமே எங்களை குனிய வச்சு வெட்டுறவங்களாக தான் இருக்காங்க. எங்களுடைய ராசியின் சின்னம் வேணா ஆடாக இருக்கலாம், ஆனால் நாங்களும் அப்படி தான். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாமலேயே எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு இருக்கோம். உழைப்பு மொத்தமும் போச்சுங்க. ஏஞ்சு நிற்க கூட ஒரு தெம்பு இல்லை. ஒரு மாதிரி வெறுப்பாக போச்சு. வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடிய நிலையில் மேசத்தை நம்ம ஏமாளின்னு அடையாளப்படுத்தவா, இல்லை எல்லாரையும் நம்பக்கூடிய தூய உள்ளம் படைத்தவங்கன்னு அடையாளப்படுத்துறதா? ஆனால் மேசத்துடைய குணாதிசயம் என்ன தெரியுமாங்க? மூக்குக்கு மேலே கோவம் வரும், ஆனால் அன்புக்கு அடங்கி போவாங்க. இவங்களை எதிர்த்தா யாராலையும் வெற்றி கொள்ள முடியாது. ஆனால் எதிரிகள் கூட பாசத்தை காட்டி பகைமை பாராட்டிட்டாங்கன்னா இவங்களை தூக்கி நீங்கள் சாப்பிட்றலாம். இவங்க தான் ரிஸ்க் எடுக்கிறது, எல்லாமே ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி செயல்படுத்தக்கூடியவங்க. இந்த மேசராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலோடு செய்யக்கூடியவங்க, பயம் இல்லாமல் செய்யக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்ல துடிப்போடு செய்யக்கூடியவங்க. அப்போ இவங்களை ஏமாற்றணும், இவங்களை ஒழிச்சு கட்டணும்னா நீங்கள் பாசத்தை காட்டி ஏமாத்திரலாம், தாராளமாக ஏமாத்திரலாம். இதுதாங்க இவங்களுடைய வீக்னஸாகவே இருக்குது. ஆனால் மேசத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் சரி எதுலேயும் சரி முதன்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு உசுரை கொடுத்து வேலை பார்ப்பாங்க. துணிச்சல் நிறைந்தவங்க. எந்த ஒரு முடிவுமே வேகமாக எடுத்து செயல்படக்கூடியவங்க. அதே சமயம் தெளிவான முடிவெடுக்க முடியாது. அப்படியே முடிவெடுத்தாலும் அது உரிமையாக உறுதியாக இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா, அந்த அநீதி நடக்குதுன்னா மூக்கு மேலே கோபம் வந்துடும். தவறு தட்டி கேட்பாங்க. இந்த கோபம் தான் மேசராசி. இவரோட பலமும் இதுதான், பலவீனமும் இதுதான். யாரு என்னன்னு தெரியலனா கூட சரிங்க, ஈஸியாக நம்பிடுவாங்க, நெருங்கி பழகிடுவாங்க, தங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருவாங்க. எங்கள் மேசராசி யாராவது ஒருத்தரை சொல்லுங்க பார்க்கலாம், அவங்களுக்காக ஒரு பேங்க்ல ஒரு சின்ன சேமிப்புன்னு போட்டு வச்சுருக்காங்கன்னு 10 பைசா இருக்காதுங்க. எல்லாத்தையுமே செய்ய துணிஞ்சவங்க தான். இவங்களால் முடியாத காரியம் அப்படிங்கிறது ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆனால் எல்லாத்தையுமே செஞ்சுருவாங்க. தனக்குன்னு சுயமாக சிந்திச்சு செயல்பட தெரியாது. ஆனால் மற்றவங்களுக்காக நீங்கள் யோசிக்க சொன்னால், செயல்பட சொன்னால் வேறு மாதிரி செய்வாங்க, வேறு மாதிரி யோசிப்பாங்க, திட்டமிட்டு செயல்படுவாங்க. ரொம்ப ஒழுக்கமானவங்க, மனிதநேயம் கொண்டவங்க, இரக்க குணம் கொண்டவங்க, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க, தர்மத்தில் தலை சேர்ந்தவங்க, மற்றவங்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டுறதுல மேசம் தாங்க. இவங்களுக்குன்னு தனி சித்தாந்தையை வகுத்து அதன்படி அறநிலையில் வாழக்கூடியவங்க, தெய்வத்துக்கு இணையானவங்க. இப்பேற்பட்ட உயர்ந்த நலகுணங்களுக்கு உரியவர்களாக வளம் வரக்கூடியவங்க தான் மேசம். மேசத்துக்கு ஏமா இவ்வளவு கஷ்டம், எனக்கு பதிலை சொல்லு நீ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. சதா நேரமும் எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்குது, நான் அப்படி என்ன தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு முன் ஜென்மத்தில் பாவம் பண்ணனா, இல்லை என்னை பெத்தவங்க என் முன்னோர்கள் ஏதாவது பாவம் பண்ணிட்டாங்களா, இல்லை நான் தான் எழுச்சமாயின்னு சொல்லிட்டு இந்த கடவுள் கண்டபடி என் தலையில் கிறுக்கிட்டாரா, எப்போதான் நான் நல்லா இருக்க போகிறேன், இப்படி மேசராசி என்கிட்ட சண்டைக்கு வந்தாலுமே தவறு கிடையாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவங்க. இவங்களை அந்த தெய்வத்துக்கிட்டேயே தட்டி கேட்கலாம், நான் என்ன தப்பு பண்ணேன், என்னோடய பிறவி தப்பா, நான் வாழ்ந்தது தப்பா, என்னுடைய ஒழுக்கங்கள் தப்பா, கேள்வி கேட்கலாம் இப்படின்னு. ஆனால் கடவுள் ஒரு விதத்தில் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மேசத்திற்கு இவ்வளவு கஷ்டம் ஆகாதுங்க. உங்களுக்காக நானும் அந்த கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனைக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ வரக்கூடிய இந்த நாட்களில் வீடு தேடி ஒரு நபர் உங்களுக்காக வரப்போகிறாங்க. அந்த கடவுளே உங்களுக்காக வரப்போகிறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த நான் தலைப்பை பார்த்துருப்பீங்க, 2 பெண்களை நம்பவே கூடாது அப்படின்ட்டு. அந்த நபரால் நடக்காத ஒன்று நடக்க போகுதுங்க. மேசம் அப்படின்னாவே நடக்காத ஒன்றா, இதை விட கஷ்டம் ஏதாவது வரப்போகுதா அப்படின்னு இத்தனை நாளாக இருந்துச்சு இல்லையா? இத்தனை நாள் உங்கள் வீட்டில் சந்தோஷம் இல்லை, உங்கள் மனசுக்கு நிம்மதி இல்லையா, ஏதாவது ஒன்று இருந்துச்சா, அது எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? அதெல்லாம் இனி இருக்க போகுதுங்க. நடக்காத ஒன்று நடக்க போகுது. ஒட்டு மொத்தமாக ஒரே விஷயந்தான் சொல்லுவாங்க.
எனக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியாயிட்டும், அப்புறம் இந்த ஒரே ஒரு நபரால் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டம், கவலை, சங்கடம் எல்லாமே விலக போகுதுங்க. அப்படி யாருமா அந்த நபர், அதுவும் இந்த நாட்களில் யார் எங்களை தேடி வரப்போகிறா அப்படின்னா, நவக்கிரகங்களால் முழு சுப கிரகம் நல்லதை மட்டுமே செய்ய தெரிஞ்ச குரு தாங்க உங்களை தேடி வரக்கூடிய அந்த நபர். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு குருவினால் மேசத்திற்கு கோடான கோடி நன்மைகள் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பாராத சந்தோஷம் கிடைக்க போகுது. கோடான கோடியா? ஆமாம், அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த குருவினால் மேச ராசிக்கு பெருசாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஊதிய உயர்வு கிடைக்குங்க. விரும்பிய இடத்துக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். பதவி உயர்வுகள் கைகூடி வரும். இப்போ இந்த திருக்கடந்த பஞ்சாக்கத்தின்படி வரக்கூடிய நாட்களில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. அதிர்ஷ்டகரமாக தாங்க இருக்க போகுது. அது இந்த வருஷத்தில் குரு பயிற்சிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி, திருக்கடந்த பஞ்சாங்கத்தின்படி நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெற போகுது. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா, ரிஷப ராசியிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு போறாரு. மிதுனம் அப்படிங்கிறது குரு பகவானினுடைய நட்பு கிரகமான புதன் பகவானினுடைய வீடு. குருவால அதிர்ஷ்டமோ அவர் போகக்கூடிய இடம்ங்கிறது புத்தி. ஸோ இதனால இவர் எப்பேற்பட்ட பிரச்சனைக்குமே ஈஸியாக தீர்வு காண முடியும். அப்போ இந்த ஸ்தானம்ங்கிறது பலமான வீடு தாங்க. இந்த ஸ்தானத்திலிருந்து குருவுடைய பார்வைக்கு பலத்தை அதிகப்படுத்தக்கூடிய இடம் 5ஆம் பார்வையா துலாம் ராசியிலும், 7ஆம் பார்வையா தனுசு ராசியிலும், 9ஆம் பார்வையால் கும்ப ராசியிலும் குரு பகவானினுடைய பார்வை பதியுதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சீரான வளர்ச்சி ஏற்படும். புதிய முயற்சிகளால் அவசரம் கூடாது. இதுவுமே நீங்கள் குறித்து வச்சுக்கிட்ட இடம்தான். இது தொழில் செய்கிறவங்க பண்ணக்கூடாதா அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க. 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் மேசராசி ஒவ்வொரு நட்சத்திரமே அவசரப்படக்கூடாது. பொருளை அட்டி வாங்குறதோ கொடுக்கறதோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி வங்கி கடன்களை முறையாக திருப்பி செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதற்கேற்ற பணவரவு இருக்கு இல்லையா, கடனை முதல்ல அடைச்சிருங்க. அதே மாதிரி அரசியலில் இருக்கவங்களுக்கு திடீர் பதவி பெருமைகள் கிடைக்கும். அதே சமயம் வாட்டுகளில் நிதானம் முக்கியங்க. ஸோ அரசியல்வாதிகளை இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் யாருக்கும் ஜாமீன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஜாமீன் வாங்குறது சரி பண்ணக்கூடாதுங்க. அதே போல் அரசாங்க பணிகளில் இருக்கவங்க நிதானத்தை கடைபிடிக்கணும். ஏற்றம் வரும் சில நேரங்களில், சிலருக்கு மட்டும் சொல்கிறேன், கொஞ்சம் கர்வம் தலை தூக்கும். தயவு செஞ்சு அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க, தவிர்த்துக்கோங்க. இது எல்லாமே குறித்து வச்சுக்கோங்க. என்னதான் நேரம் காலம் நமக்கு நல்லதாக இருந்தாலும் இந்த சமயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுவே சினிமா, நாடகம், கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் அடுத்தடுத்து வர தொடங்கும். இந்த சமயத்தில் சஞ்சலம், சபலம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் மாணவர்களுக்கு படிப்பில் முழு கவனம் செலுத்துறது அவசியங்க. இதை தாண்டி மேசம் அப்படிங்கிறவங்க ஒரு 2 விஷயத்தை எக்காரணத்தை கொண்டு செய்யக்கூடாது. அவசரம் காட்டக்கூடாது, அலட்சியம் காட்டக்கூடாது. இதை நான் வேண்டவே வேண்டான்னு சொல்லுவேன். இதை ரொம்ப பர்டிகுலராக பண்ணுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேன்மை இருந்தாலுமே நரம்பு சம்பந்தப்பட்ட, கண் சம்பந்தப்பட்ட, அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே போல் வண்டி வாகனத்தை இயக்கிறப்ப நிதானம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு புதன்கிழமை, சனிக்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வழிபாடு வைங்க. அதே போல் அனுதினமும் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய பாடல்கள் 40, 59, 75 இந்த பாடல்களை பாடி கேட்கிறதும் நல்லது. நீங்கள் அதை படிக்கிறதும் நல்லதுங்க. இதனால் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு சேரும். ஸோ இதை தாண்டி குரு யார், குருவால் இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, குருவை பொறுத்த வரைக்குமே யாருங்க, தனக்காரகன். ஜோதிட சாஸ்திரப்படி நாங்கள் சொல்கிறது தனக்காரகன் தான். ஒருத்தவங்களுக்கு பண கஷ்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொண்டு ஜாதகத்தை கொடுத்தாங்கன்னா, குருவுடைய அமைப்பு எங்கே இருக்குது, அவருடைய பார்வை எங்கே இருக்குது, ஏன்
பணத்தில் இவ்வளோ தடை அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ குரு பகவான் பணத்துக்கு முக்கியமான கிரகம் தான். தனம் பணம் ஒருத்தருக்கு நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும். அதே போல் சுக்கிர சுகயோகத்துக்கு காரணம் வரும். சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடிய பணம்ங்கிறது உங்கள் கையில் இருந்தால் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம் எங்கே இருக்குன்னா பெரிய அளவில் இருக்கும். அதை நீங்கள் கையிலெல்லாம் வைக்க முடியாது, பேங்கில் தான் கட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சியால் மேசராசிக்கு அதிர்ஷ்ட பலன்கள் பிரகாசிக்க போகுதுங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு போகிறதுங்கிறது பாக்கிய வீட்டை பார்க்கக்கூடிய இடம், இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலம் அதிகங்க. ஸோ மேசராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சினால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. வாழ்க வளமுடன். இப்போ வரைக்கும் பார்த்தது மேசராசியோட பொது பலன்கள்ங்க. இனி மேசராசிக்கு வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் வரப்போகுது, எப்படியெல்லாம் வாழ்க்கையை சமாளிக்க போகிறாங்க, யார் யாரெல்லாம் உதவி செய்வாங்க, யார் யாரெல்லாம் எதிரியாக மாறுவாங்க, இதை தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இனி உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு மனதைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குன்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோ பதிவை நீங்கள் முழுமையாக கேட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. மேச ராசினியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மேச ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களின் மனது எப்படி இருக்குது அப்படின்னா, யார் யாரோ நல்லா இருக்காங்க, யாருக்கும் எந்த தவறும் செய்யாதனா இன்னமும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் நினச்ச மாதிரி நடந்ததே இல்லை, கடைசி வரைக்கும் என்னுடைய வாழ்வு இப்படி தான் இருக்குமா அப்படின்னு ஒரு தேவையற்ற பயத்தை நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த பயம் உங்களோட மனதிலிருந்து நடக்கக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. நீங்கள் மிகப்பெரிய அளவில் முருகனை நெருங்கிட்டு இருக்கீங்க. முருகனுடைய வேல் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கூடவே பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது. கடந்த ஆண்டில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களும் ரணவேதனைகளும் இந்த ஆண்டில் நிவர்த்தியாக போகுது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உங்களுக்கு சுபிட்சமான ஒரு முறையில் நிச்சயமாக இருக்கும். 2025 இருந்து மேசத்தோட வாழ்க்கை ஒரு மாறுபட்ட நிலையை நிச்சயமாக அடைந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நீங்களே நல்லா கவனித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். கடந்த ஆண்டில் பணத்துக்காக நீங்கள் படாத கஷ்டங்களை பட்டிருப்பீங்க. இந்த ஆண்டு எந்த விதமான கடனையும் வாங்காமல் இருக்கக்கூடிய கடன்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட கையில் பணப்புழக்கம் நிச்சயமாக இருக்கும். மேசம் தன்னுடைய வாழ்வில் உயர்ந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட அனுதினமும் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த எண்ணங்கள் நிறைவேறியே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு மட்டும் உதவாமல் ஊருக்கே உதவும். ஆமாம், நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தால் நிச்சயமாக தூரத்து சொந்தங்களும் உதவி செய்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு வெள்ளந்தி குணம் படைச்சவங்க தான் நீங்கள். பால் எது விஷம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதுவே தெரியாத உதவின்னு கேட்டால் நிச்சயமாக அந்த உதவியை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு மன திருப்தியே கிடைக்கும். அடுத்தவர்களுடைய மனநிறைவுக்காக தன்னுடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் தியாகம் செய்யக்கூடிய ராசி அப்படின்னா அது இந்த 12 ராசிகள்லேயே மேச ராசி தான். ஆமாம், என்னுடைய தந்தையின் ஆசை இது, அதுக்காக நான் இதை செய்யணும், என்னோட கணவரின் விருப்பமும் இதுதான், அதனால் என்னுடைய ஆசைகளை நான் தியாகம் செஞ்சே தீரணும் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையே பிறருக்காக தியாகம் செஞ்சுட்டு இன்னமும் மேச ராசி வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டுட்டே தான் இருக்குது. பல கஷ்டங்களுக்கு நடுவில் அந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய நேரமும் காலமும் கணிஞ்சு வந்தாச்சு. நீங்கள் செய்ய வேண்டியது 2 விஷயங்கள் தான். முதல்ல உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கடந்த கால கசப்பான எண்ணங்களை உங்கள் மனசை விட்டு தூக்கி போடுங்க. கடந்த காலத்தை நினச்சி
நிகழ்காலத்தில் வருந்தி எதிர்காலத்தில் மேசம் தோக்க போகின்றதா, இல்லை கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தை உணர்ந்து எதிர்காலத்தில் வெற்றியை சூட போகுதா அப்படிங்கிற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். இரண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னா, உங்களுடைய வளர்ச்சிக்கு தடைகளையும் உங்கள் குடும்பத்தில் பல மனக்குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய காய்ந்த புஷ்பங்களை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையிலிருந்து நீங்கள் அகற்றணும். காய்ந்த புஷ்பங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. தெய்வ சக்தியை தடுத்து நிறுத்தும் அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறுவதற்கு தடையாக இருக்கும். அதனால தான் நிறைய பேர் மேச ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைய ரொம்ப அருகில் நெருங்க முடியாமல் தோற்று திரும்பி வருவீங்க. மறுபடியும் முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிகளும் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு தோல்வியையே ஈட்டி தரும். அதனால உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய காய்ந்த புஷ்பங்களை முதல்ல நீங்கள் அகற்றணும். எந்த கிழமையில் அகற்றணும் அப்படின்னா, திங்கக்கிழமையில் அகற்றுங்க, வியாழக்கிழமையில் அகற்றுங்க. அப்படி செஞ்ச பின்னு செவ்வாய் மற்றும் வெள்ளியில் நீங்கள் இடக்கூடிய புதிய புஷ்பங்களால் மிகப்பெரிய அளவில் வெற்றியை நீங்கள் நிச்சயமாக அடைந்தே தருவீங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மேசத்தோட தன்மை இன்னைக்கு வேணால் பார்ப்பதற்கு ஆண்டியை போல இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அறுபடை முருகன் ஆண்டியாக பாவித்தாலும் இந்த ஜகத்திற்கே அரசன். அதுபோல தான் மேசம் நிச்சயமாக அரசனாவதை எந்த கெட்ட சக்தியாலும் இதுக்கு மேல் தடுக்கவே முடியாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை தொடங்க போகிறீங்க அப்படின்னா, தயவு கூர்ந்து ஒரு வேல் மாறலை உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல விஷயத்தை செய்யுங்க. எந்த தடையுமே வரவே வராது. சோழர் கரியறிய திருப்புகளை உரைத்தவர் அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி 7 மரத்தை நிலை காணும். இதற்கான அர்த்தம் என்னன்னா, சொற்களால் விவரிக்கவே முடியாத பெருமைகளை உடைய திருப்புகளை பாடும் எந்த ஒரு அடியவர்களை நெருங்க நினைக்கும் பகையும் சரி, பகையை உருவாக்குபவரும் சரி, அவர்களை அழிக்க ஆக்ரோஷமாய் உக்கிரமாய் கிளம்பி வரும் தர்மத்தை காக்கும் வேல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சில சுப நிகழ்ச்சிகளை நடத்தணும், எந்த விதமான தடையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது சில தேவையற்ற சொந்தங்களாலும் இரத்த பந்தங்களாலும் பகைகள் உருவாகும். அந்த பகைகளையும் வெற்றியையும் அடைய விடாமல் தடுக்கும் தடைகளையும் நிச்சயமாக வேல் வேரோடு அறுத்து எறியும். அப்படிங்கிறதுனால எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நம்பிக்கையோட முருகனை நினச்சி வேலை துதித்தா நிச்சயமாக மேஷத்திற்கு இனி வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. மேஷம் உயரத்தை நோக்கி நகரக்கூடிய காலம்தான் இது. இனி எந்த ஒரு தருணத்திலும் சறுக்கியே விழமாட்டீங்க. தைரியமாக இருங்க. இது நாள் வரைக்குமே ஜான் ஏறுனா முலம் சறுக்கி விழுந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் யாரை ரொம்ப நெருக்கமாக நம்பினீங்களோ அவங்களே உங்களோட விருப்பங்களுக்கு மாறாக நடந்துட்டுருப்பாங்க. அதுக்கு காரணம் அவர்கள் கிடையாது. நீங்கள் யாரை பக்கத்தில் வச்சுக்கணும், யாரை தூரமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற முடிவை எடுக்க தெரியாமல் போனதுனால மட்டும்தான் கடந்த காலத்தில் பல தோல்விகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நிறையவே ஏற்பட்டிருக்கு. இனி முருகனோட வேலை நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்க போகிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது தோல்வியை சந்திப்பீங்களா அப்படின்னு கேட்டால் எந்த விதத்துலேயும் அதுக்கு வாய்ப்பே இல்லை. மிகப்பெரிய அளவில் உங்களோட மரியாதை உயரப்போகுது. வேலை இழந்து நீங்கள் உற்றார் உறவினர்கள் முன்னாடி கடந்த ஆண்டில் அசிங்கப்பட்டீங்க. அந்த அவமானங்கள் வெகுமானங்களாக மாறக்கூடிய காலம்தான் இது. பணத்திற்காக இதுவரை மற்றவர்களோட உதவியை நாடிய மேஷத்திற்கு இனி அந்த சூழ்நிலை இல்லவே இல்லை. பல நல்ல விஷயங்களும் சுப நிகழ்ச்சிகளும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நடந்தே தீரும். நீங்கள் வெற்றியை நோக்கி நகர்ந்து பலவிதமான கௌரவமான அங்கீகாரங்களை நிச்சயமாக பெற்றே தீரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. போக மாட்டீங்களா?
கண்டிப்பாக போவீங்க. யார் ஜாதகத்தில் ராகு இப்போ டாப்பாக யோகமாக இருக்காங்களோ அவங்க பெரிய ஆளுங்க. பயங்கரமான ஒரு லெவலுக்கு போய் நிற்பாங்க பாருங்கள். ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்களோட மனதில் இருக்கும். இவங்க மைண்டில் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும்னா, என்ன சொல்லணும்னா, இங்கே எல்லாத்துக்கும் கெட்டது சொல்லவே கூடாது. மேசராசி அப்படிங்கிறது அடிக்கிறது ஜாக்பாட்டாக தான் இருக்கும். அப்படி தான் சொல்லணும். உங்களுக்கு என்ன 5ல் கேது, ஞானம் பயங்கரமாக வேலை செய்யுங்க. பயங்கரமான ஒரு மைண்ட் ஷார்ப்பு இப்போ உங்ககிட்ட நிறைய இருக்கும். ஏன்னா குரு புதனோட வீட்டில் இருக்கார். அப்போ ஷார்ப்பாக யோசிப்பீங்க. கரெக்டாக மட்டும் நீங்கள் யோசிங்க. இதை நல்லா விட்டுருங்க. இனிமேல் நல்லா யோசித்து சிந்திச்சு ஒரு வேலையில் இறங்குங்க. உங்கள் பக்கம் வெற்றி வரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. கண்டிப்பாக மேசராசி வேலை உத்தியோகத்தில் நிறைய பேருக்கு வெளிநாடு